Hey guys, so welcome to my coding diary. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம டான்ஸ்டாக் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரேம்ஒர்க்கில் ஒரு லைப்ரரின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட ரியாக்ட் அப்புறம் சாலிட் அப்ளிகேஷன்ஸில், சாலிட் மீன்ஸ் சாலிட் ஜேஎஸ், அப்படி இல்லைன்னா ரியாக்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்துட்டு ரவுட்டிங்கை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு, கிளைண்ட் சைட் ரவுட்டிங்கை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம்ஒர்க். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கக்கூடிய லைப்ரரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம். அது வந்து இப்போ ரியாக்ட் ரவுட்டர் வெர்ஷன் 7 வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபவுண்ட் திஸ், இந்த ரவுட்டரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இதோட ஏர்லி டேஸ்லேயே வந்துட்டு நான் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரியாக்ட்டுக்குன்னு கிரியேட் பண்ணப்பட்ட ஹெல்ப்ஃபுல்லான ஆக்சுவலாக ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நான் தெரியல, பட் இதை வந்து லான்ச் பண்ண டைம்லேயே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து லைக் ஒரு லைஃப் சேவர் ஆக்சுவலாக. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து கோட் வைஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நெக்ஸ்ட் ஜேஎஸ்லாம் ஃபெமிலியராக இருந்தீங்க, இல்லை ஸ்வெல்ட் கெட் நெக்ஸ்ட் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கரெக்டாக நம்ம வந்துட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம், ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பாத்ஸ் வந்து ரிசைன் பண்ணுவோம். அதாவது ஒரு பேஜில் போயிட்டு ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொவைடர் வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்தந்த ரவுட்டில் இந்தந்த வெர்ஷன் இந்தந்த காம்போனன்ஸை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுப்போம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் யூசிங் ரவுட்டிங். கரெக்டாக? இனி ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு. அதாவது நம்மளோட ஃபைலை பொறுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ள நம்ம ஃபைல் எந்த ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கோமோ அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நமக்கு ரவுட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுலேயும் அந்த ரெண்டு மோடுமே இருக்கு. பட் இதில் நிறைய விஷயங்கள் பெட்டராக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸோ பில்ட் இன் ரவுட் லோடர்ஸ், கேஷிங், ஃபைல் பேஸ்ட் ஜெனரேஷன், ஆட்டோமேட்டிக் ரூட் ஃப்ரீ ப்ரீஃபெச்சிங், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நமக்கு எல்லாமே எப்பவுமே தேவைப்படாது. நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு இதில் நிறைய இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மெசேஜ் பண்ணும்போது, நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக லைக் ஃபுல்ஜான ஒரு டியூட்டோரியல்லாம் போடுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே உங்களுக்கு வந்து குயிக் ஸ்டார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். மேனுவலாக செட் பண்ணுறதை விட இப்படி பண்ணுறது ரொம்ப பெட்டர். உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக இருக்கு. ஷாட்ஷியனை பில்டினாவே ஷாட்ஷியன் கொண்டு வரது, இந்த மாதிரிப்பட்ட நிறையா வே இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்று நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு tanstack.com/routerல வந்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷாட்ஷியனில் இருந்துட்டும் பண்ணலாம். ஸோ யூஐ ஷாட்ஷியன் இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாட்ஷியன் ஆக்சுவலாக வந்து வரும். ஸோ காம்போனன்ட்ஸ் இன்ஸ்டலேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா tanstack ரவுட்டருக்கு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம சிம்பிளாக இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஆக்சுவலாக. நமக்கு பில்டினாவே ஷாட்ஷியன் சப்போர்ட் வந்து உள்ளே வந்துடும். கரெக்டாக? ஸோ நான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் பேஸ்ட். நமக்கு வந்து ஆடான்ஸில் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறோம், ஷாட்ஷியன் யூஸ் பண்ணுறோம். ஆப் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் டு டூ சம்திங் பேசிக், ரைட்? ஓகேடா? ஸோ ஒரு 2 செகண்டில் நமக்கு ஆக்சுவலாக இது கிரியேட் ஆகிடும் ஹோப்ஃபுல்லி. ஸோ இது கிரியேட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இவர் வந்து ஷாட்ஷியன் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு எல்லா கன்ஃபிகையும் ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு கமெண்ட் மட்டும் ரன் பண்ணால் போதும். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக நமக்கு வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ இங்கே ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோட டுக்குள்ளே போயிட்டு புதுசாக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா என்னோட பட்டன் காம்போனண்ட்டை வந்து நான் ஆக்சுவலாக ஆட் பண்ணுறேன். நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இதை வந்து ஆல்ரெடி நான் வின்சாஃப்ல ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபுல் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணுறது பெட்டர், ரைட்? ஸோ வின்சாஃப் டாட். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலாக. லைக் இங்கே ரவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்ஸ் ஃபோல்டர் தான் வந்துட்டு உங்களுக்கு மெயினான ஃபோல்டர் ஆக்சுவலாக. இந்த ரவுட்ஸ் ஃபோல்டருக்கு உள்ள இது வந்து ஒரு லே அவுட் மாதிரி செயல்படும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து இனிஷியலான அவுட்லெட் வந்து இருக்கும். ஓகே, இனி உங்களுக்கு index.js. ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் வந்துட்டு உங்களோட மெயின் பேஜ் ஆக்சுவலாக, உங்களோட மெயின் ரவுட். இந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கோ அது வந்து உங்களோட மெயின் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் கண்டென்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட டவ் சர்வரை ரன் பண்ணலாம், ரைட்? ஸோ பன் டவ். இப்போ நமக்கு இந்த பேஜில் போனோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஜ் வந்து ஆக்சுவலாக ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி திஸ். இந்த இதை வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும்.
நமக்கு இது தேவையில்லை ஆக்சுவலாக, இந்த கண்டென்ட் தேவையில்லை. சிம்பிளாக நம்ம வந்துட்டு div so welcome to coding with Rasla, right? சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வெல்கம் டு கோடிங் வித் ரஷ்லா சூப்பராக ரெண்டாயிருக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் ஹோம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஹோம் ஆக்சுவலாக எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட லே அவுட் ஃபைல்ல இருந்து வருது. இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்டர் காம்போனன்ட் இருக்கா, இந்த ஹெட்டர் தான் வந்துட்டு இந்த இந்த இதுக்குள்ள நம்மளோட ஹெட்டரை வந்து ஆக்சுவலாக இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நெஸ்டட் ரவுட் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து மொத்த வெப்சைட்டுக்கும், அதாவது இந்த அண்டர்ஸ்கோர் ரூட் வந்து ஸோ நம்மளோட மொத்த சைட்டையும் ஆக்சுவலாக வந்து இந்த ஹெடர் காம்போனன்ட் வந்து கவர் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹெடரில் இப்போ நான் வந்து என்ன வேணால் சேஞ்ச் பண்ணலாம். லைக் ஹோம் இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ ஜஸ்ட் ஒரு இமோஜியை வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ரைட், ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ரீரெண்டர் ஆகும். இனிஷியலாக இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கம்பைல் டைமில் ஆக்சுவலாக ரன் டைமில் ஆக்சுவலாக உங்களுக்கு டைனமிக் ரவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் ரவுட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு blog.tsx ஸோ கிரியேட் பண்ண உடனே ஆக்சுவலாக வந்து நம்மளோட சர்வர், அதாவது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட கம்பைலர், ஐ மீன் ஸோ ரன் டைமில் ஆக்சுவலாக நம்மளோட ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து ஆக்சுவலாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் இமீடியட்டாக இந்த டைம்லேயே அட் அ டைம்லேயே வந்து ஸோ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஆக்சுவலாக அந்த ஒரு சின்ன இஷ்யூ வருது. இது ஆக்சுவலாக வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் சிம்பிளாக ரீலோட் பண்ணீங்க அப்படின்னாலே, விண்டோவை ரீலோட் பண்ணீங்கனாலே ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆக்சுவலாக டைப்ஸை வந்து ப்ராப்பராக அதை லோட் பண்ணாது, பட் இனிமேல் வந்துட்டு கரெக்டாக லோட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களோட ஃபைல்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும் போதும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெனரேட் பண்ணும், ரவுட்ஸ் வந்து டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணும். அந்த ரவுட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து ரவுட் ட்ரீ டாட் ஜென் டாட் டிஎஸ் ஃபைல்ஸில் வந்து ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு /blog அங்கே வந்து அந்த பர்டிகுலர் பிளாகை வந்துட்டு ரெண்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலேருந்து ரெண்டர் பண்ணு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபைல் ஸ்ட்ரக்சர் இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஆக்சுவலாக வந்து எடிட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா ஐ மீன் திரும்பவும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. கரெக்டாக ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பிளாக் அப்படிங்கிற புதுசாக ஒரு ரவுட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நம்மளோட ஹெட்டரில் புதுசாக ஒரு லிங்க் ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இந்த லிங்க் காம்போனன்ட் ஆக்சுவலாக நம்மளோட டான்ஸ்டாக் ரியாக்ட் ரவுட்டர் பேக்கேஜ்லேருந்து வருது. ஸோ ஜஸ்ட் காப்பி, ஜஸ்ட் பேஸ்ட், இதில் வந்துட்டு பிளாக்னு இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பிளாக் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். சிம்பிளாக இதில் வந்துட்டு ஸோ ஃப்ளெக்ஸ் கேப் 2 இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கிடைக்கும். ஸோ நான் பிளாக் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிளாக் ரவுட் ஆக்சுவலாக வந்து ரெண்டர் ஆகும் இங்கே. ஸோ ஹோம் பிளாக், ரைட், கிரேட். ஸோ இப்போ நம்மளால நெஸ்டட் ரவுட்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு பண்ண முடியும். ஸோ நெஸ்டட் ரவுட்ஸ் மீன்ஸ் எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஒரு ரவுட்டுக்குள்ள இன்னொரு ரவுட் இந்த சைட் பார்லாம் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ரவுட்ஸ் கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து இங்கே டேஷ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டேஷ்போர்ட், இந்த டேஷ்போர்டுக்குள்ள எனக்கு வந்துட்டு index.ts அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட டேஷ்போர்டோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, டேஷ்போர்டோட மெயின் திங். ஸோ இங்கே வந்து என்னோட ஹெட்டரில் ஆக்சுவலாக நான் இன்னொரு இதையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ டேஷ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ டேஷ்போர்டு கிளிக் பண்ணினா என்னோட டேஷ்போர்ட் பேஜ் ஆக்சுவலாக வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்னோட டேஷ்போர்டுக்குள்ள நான் இன்னொரு ஃபைல் ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுவேன். இது வந்து என்ன அப்படின்னா route.tsx. ஓகே, ஸோ இந்த ரவுட்டுக்குள்ள ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து என்னோட இந்த டேஷ்போர்டை ஆக்சுவலாக வந்துட்டு கவர் பண்ணும், ஒரு லே அவுட் மாதிரி கவர் பண்ணும். ஸோ நான் இங்கே அவுட்லெட் அப்படிங்கிற இந்த இதை வந்து இங்கே ரெண்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இந்த அவுட்லெட் இங்கே ரெண்டர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். அதர்வைஸ் என்னோட பிளாக் வந்துட்டு ஆக்சுவலாக ரெண்டரே ஆகாது, இந்த டேஷ்போர்டில் ரெண்டர் ஆகாது. ஏன்னா இந்த ரவுட் அப்படிங்கிற அந்த ROUTE இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது என்ன பண்ணுன்னா இதுக்கு அடியில் உள்ள எல்லா சப் ரவுட்ஸையும் வந்துட்டு கவர் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து profile.tsx அப்படிங்கிற இன்னொரு எண்ட் பாயிண்ட் கொடுக்கலாம்.
ஓகே. ஸோ என்னோட ரவுட்ல நான் இந்த அவுட்லெட்டை ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான். இந்த அவுட்லெட்டுங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்லை. நான் இப்போ வந்து டேஷ்போர்டுக்கு உள்ள என்னோட இண்டெக்ஸ் இடத்துல இதுல உள்ள இந்த கண்டென்ட்டை இந்த இடத்துல இது ரெண்டர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து இந்த ஹெட்டர் ஆக்சுவலாக தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னோட ரவுட்குள்ள இங்க நான் வந்துட்டு சிம்பிளா ஒரு nav எலமெண்ட் வந்து ரெண்டர் பண்றேன். இந்த navல ஆக்சுவலா சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஓகே, இன்னொரு விஷயம் இதுல நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து டைப் சேஃப், ஃபுல்லி டைப் சேஃப். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு என் பாயிண்ட் மறந்துருச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமுக்குனா போதும், உங்களுக்கு இந்த என் பாயிண்ட்லாம் ப்ராப்பரா தெரியும், அதுவே வந்து கொடுத்துரும். ஓகே. ஸோ இது வந்து அதனால நீங்க பண்ண வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஏதாச்சும் தப்பா டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அந்த எரர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுட் இல்லை ஆக்சுவலா அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இது இருக்கு கரெக்டா, 2 எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் ப்ரொஃபைல் போனேன் அப்படின்னா எனக்கு ப்ரொஃபைல் பேஜ் போகும். டேஷ்போர்டில் இருந்தேன்னா டேஷ்போர்ட் பேஜ் எனக்கு நார்மலாக வரும். ஓகே. ஸோ இப்போ காமனான விஷயங்களை நான் என்னால் ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிளாஸ் நேம் இதனால் ஃப்ளக்ஸாக மாற்ற முடியும். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், பிஜி பிளாக். ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒயிட்டாக மாற்றி பேடிங் கொஞ்சம் கொடுத்து, ஸோ இப்போ என்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் பேஜஸ்க்கு போட முடியும். பட் ஸ்டில் அது டேஷ்போர்டுக்குள்ளேயே தான் நடக்குது. கரெக்டாக எல்லாமே டேஷ்போர்டுக்குள்ளேயே தான் நடக்குது. என்னால் கேப் இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்னொரு லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்ட் அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஸோ டேஷ்போர்ட் ஸ்லாஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரைட். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ statistics.tsx இது கிரியேட் பண்ணோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்குள்ள எரர்ஸ் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜ் போகலாம் என்னால். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீங்க, layout.tsx அப்படிங்கிற ஒரு ஃபைல். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அங்கே வந்து நீங்கள் சில்ட்ரனை ரெண்டர் பண்ணுவீங்க, இங்கே வந்து இந்த அவுட்லெட் அப்படிங்கிற காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணுவீங்க. இந்த அவுட்லெட்டுங்கிற இடம் மட்டும் டைனமிக்காக அந்த ரவுட்டுக்குள்ள வந்துட்டு ரெண்டர் ஆகும். டைனமிக்காக நீங்கள் என்ன எந்த ரவுட்டுக்கு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டைனமிக்காக மாறும். ஓகேவா? ஸோ இனி இதே மாதிரி நமக்கு வந்து கொரி பேராமீட்டர்ஸ்லாம் நம்மளால பாஸ் பண்ண முடியும், கஸ்டம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டியூட்டோரியல் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம்னு நினச்சேன், பட் முடியலை. ஸ்டில் வந்து நீங்கள் இதுவே இப்போதைக்கு நான் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் போதும். ஸோ நீங்கள் இன்னும் இதை லேர்ன் பண்ணணும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டை நம்ம பில்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதர்வைஸ் எனக்கு கமெண்ட்ஸ் வரல மீன்ஸ் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு வந்து வேற இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இதில் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கேளுங்க. ஐ வில் ஆல்வேஸ் மேக் ஷூர் எவ்ரிதிங் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஓகே. ஸோ மற்றபடி பேரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கிளியரான டாக்குமெண்டேஷன் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பேரம்ஸ், சர்ச் பேரம்ஸ், லிங்க் ஆப்ஷன்ஸ், அதாவது ஹிடன் ஸ்டேட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. I will make a good video, right? Or full stack video பண்ணலாம். So anyway, thank you for watching guys. Have a great day. மறக்காம subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க. Goodbye.